வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள் 3/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எது போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும், நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, வித்துட்ராலாம் ஆகுது நண்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்கேலாம் விளையாடும்போது பார்த்திங்கன்னா அவங்களே லாட்ரி வந்து ஃபுல் லாட்ரி வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் 2000 ரூபா வரைக்கும் வின்னிங் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஆர்கேஎல் மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது, நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் லிங்க் மட்டும் போதும், டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 மணிக்கான ரிசல்ட் பாருங்கள், 3-3-8. இந்த 3-3-8க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏபியில் 3ஆம் நம்பர் வந்திருக்கு, நம்மளுக்கு சி போர்டில் கிடச்சிது. சி போர்டில் மாற்றி கொடுத்துருக்கோம், அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகி வந்திருக்கு. 8ஆம் நம்பர் பி போர்டில் கொடுத்துருக்கோம், அது பார்த்திங்கன்னா சி போர்டில் கொடுத்துருந்தா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். நம்மளுக்கு 8-3 அப்படின்ற செட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்தது. அதை வந்து 3-8 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு ஏபியும் பிசியும் செட் ஆகிருக்கும், கிடச்சிருக்கும். மிஸ் ஆகிடுச்சு நண்பா, நம்மளுக்கு 8-3 வந்து மிஸ் ஆயிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 8ஆம் நம்பர் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-8ல் ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. பிசி வந்து சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. 3-8ன்னு உங்களுக்கு பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பிசி சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இதில் மட்டும் செட்டு மாற்றி கொடுத்தோம்னா போர்டு வைஸாக மாறி வந்ததுனால பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டை தான் டார்கெட் பண்ணி கேசிங் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஆல் போர்டு வந்து ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ரிசல்ட் பாருங்கள், 7-7-3. இன்றைக்கி 2 டபுள்ஸ் வந்துருச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 6 மணிக்கு சுத்தமாக எந்த ஒரு நம்பரும் கிடைக்கலன்னா எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. 7ம் கிடைக்கல, 3ஆம் நம்பரும் கிடைக்கல, அதனால் பார்த்திங்கன்னா சுத்தமாக டோட்டலாக ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள் 3-9-0. இந்த 3-9-0க்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 3-9 அப்படின்னு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு செட்டு கிடச்சிருக்கு. நம்ம வந்து 2 செட்டில் வந்து கொடுக்காம விட்டோம்பா. 3-9 வந்து நம்ம வந்து 2 செட்டில் கொடுக்காம விட்டோம். 7ஆம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிது. அதனால் பார்த்திங்கன்னா 7 மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங்கே கொடுத்துருந்தோம். 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 3-9 நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கல. அதனால் ஒரு செட்டு வந்து நல்ல ஒரு செட்டு வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 7-9ன்னு கொடுத்துருக்கோம். 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தது. 3ஆம் நம்பரோ 0 சேர்த்து கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். 9ம் 0வும் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட்லேருந்து அப்படியே ரிட்டர்ன் வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் மட்டும் அப்படியே பவரில் அடிச்சிருக்காங்கன்பா. நேற்று பார்த்திங்கன்னா 8-0-9 ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி 3-9-0ன்னு அடிச்சிருக்காங்க. பவரில் 3ஆம் நம்பர் மட்டும்தான் மாறி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3-9-0க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க பாக்ஸில் பாருங்கள் 3-9 அப்படியே கனெக்ட் ஆகுது. இந்த ஒரு நம்பருக்கு பதிலாக 0 மட்டும் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்குன்பா. அப்படியே வின்னிங் கிடச்சிருக்கும், ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு வந்து ஏபி வந்து ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. ரொம்ப சூப்பராக வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் பண்ணியிருக்குன்பா. நம்ம வந்து 0 அதான் 0
2 நம்பரில் ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர் 3 நம்பரில் ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பட்டது. அதனால தான் 3 9 1 அப்படின்ற ஒரு செட்டை வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். 0க்கு பதிலாக நம்மளுக்கு 1 உள்ளே இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சுன்பா. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு. 0 கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வினிங் கிடச்சிருக்கும். சேம் இதே பாக்ஸு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து கொடுக்கல. 3 9 வந்து இந்த பாக்ஸில் மட்டும்தான் சேர்த்து கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம 7 9லேருந்து வந்து நம்ம 2 நம்பரும் வரும், இல்லைனா 2ல் ஒரு நம்பர் வரதுக்குனா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7 9ல் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் வந்து ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஆல்போர்டு மெயினாக டார்கெட் பண்ண சொல்லியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 8 மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. 6 மணிக்கு தான் நல்ல ஒரு கை கொடுத்துட்டு இருந்தது. போன மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 6 மணிக்கு தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா 6 மணிக்கு தான் இப்போ சொதப்பிட்டுருக்குது. 1 மணிக்கும் நம்மளுக்கு 8 மணிக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணிக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு ஆல்போர்டு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சரி வாங்க 3/2/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பார்க்கலாம். வாங்க 3/2/2024க்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 1. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3 4 3 9 3 7 3 1 4 7 4 1 9 7 9 1 2 7. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 3 7 7 3ன்னு வரலாம், 4 7 7 4ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 4 7 3 4 1 3 9 7 3 9 1 2 4 7 2 9 1. எனக்கு இந்த 2 செட்டில் பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 3 4 7 3 4 1. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 7 1. இந்த 7 1ல் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் சிங்கிள் நம்பரில் நிறைய பேர் கேட்குறதுனால வந்து நான் வந்து சிங்கிள் நம்பரில் எழுதியிருக்கேன். நீங்கள் 7ஆம் நம்பர் மட்டும் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள். 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணால் ஒரு 5 சீட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 1ஆம் நம்பரை வந்து ஒரு 3 சீட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். 7ஆம் நம்பர் மிஸ் ஆனால் 1ஆம் நம்பர் வரும். அதெல்லாம் 2ல் ஒரு நம்பர் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். நிறையா பேர் சிங்கிள் நம்பரில் கேட்குறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7ஆம் நம்பர் சிங்கிள் நம்பரில் கொடுத்துருக்கோம், வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். சில நாள் வந்து நம்மளுக்கு சிங்கிள் நம்பரில் பாஸ் ஆகும், சில நாள் ஃபெயில்ட் ஆகும். ரொம்ப நம்பிக்கையாக நம்ம இருக்க நம்பர் வந்து ஃபெயில் ஆகும். 2ல் ஒரு நம்பர் தான் மெயினாக நம்ம வந்து ஆல்போர்டில் கிடைக்கிற நம்பர். அதனால் பார்த்திங்கன்னா 2ல் ஒரு நம்பர் தான். உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் சிங்கிள் போர்டில் 7ஆம் நம்பர். அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 2. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7 0 7 6 7 4 7 2 0 4 0 2 6 2 6 4 1 2. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 7 2 2 7ன்னு வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7 0 4 7 0 2 7 6 4 7 6 2 1 0 4 1 6 2. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 7 0 2 7 6 4. அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 7 2. 7 2ல் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா, இல்லைனா 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இந்த 7 2ல் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. நம்ம சிங்கிள் போர்டில் வந்து கொடுக்குறோம், இருந்தாலும் சில நாள் பாஸ் ஆகும், சில நாள் ஃபெயில்டு ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர், அதாவது 2 3 கெஸிங்கில் கிடைக்கிற நம்பர் தான் வந்து நான் சிங்கிள் போர்டில் சொல்லி கொடுக்குறேன். இருந்தாலும் 2ல் ஒரு நம்பர் தான் மெயினாக வந்து நம்ம வந்து ஆல் போர்டில் கிடைக்கும். அதனால பார்த்திங்கன்னா 2ல் ஒரு நம்பர் நீங்கள் இப்போது 2ஆம் நம்பர் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 5 சீட்டு இது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு 3 சீட்டோ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈக்குவல் ஆகும் வின்னிங் வந்தால். சில நாள் 2 நம்பருமே பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி வந்து நம்மளுக்கு 2 நம்பரும் வின்னிங் கிடைச்சால் ரொம்பவே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. அதனால தான் நம்ம வந்து சப்போர்ட்டுக்கும் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சால் வைங்க. இல்லைனா சிங்கிள் நம்பரில் நீங்கள் இப்போது ஒரு சீட்டு 2 சீட்டு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் சிங்கிள் நம்பரில் இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 1.
அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4043 4741 0701 3731 91. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 0110 வரலாம், 3111 வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 407 401 437 431 907 931. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 401 431. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 03 வந்து 2 நம்பருமே ஸ்ட்ராங் ஆகிருக்குன்பா. 2ல் ஒரு நம்பராச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 03 2 நம்பர் மிஸ் ஆனால் 1ஆம் நம்பர் கண்டிப்பாக உள்ள வந்துடும்பா. 03 வரலை அப்படின்னா 1ஆம் நம்பர் உள்ளே வந்துடும் கண்டிப்பாக. இந்த 3 நம்பரும் ஸ்ட்ராங்கு 031 இந்த 3 நம்பரும் ஸ்ட்ராங்கு. இந்த 3 நம்பரில் ஒரு நம்பராச்சும் நம்மளுக்கு உள்ளே வரணும், இல்லைனா 2 நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா 1013 வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் இல்லை 2 நம்பராச்சும் கண்டிப்பாக வரணும்பா. 03லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிஸ் ஆனால் 1ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் இந்த 2 செட்டில் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் வந்து 03 கொடுத்துருக்கேன். சிங்கிள் நம்பரில் இதை வந்து நம்ம பிரித்து எடுக்க முடியல, ஏன்னா 3 நம்பருமே எல்லா பக்கத்தும் ஸ்ட்ராங்காக படுது. அதனால் பார்த்திங்கன்னா எந்த நம்பர் ஸ்ட்ராங்குன்றது எடுக்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். 3 நம்பரும் ஸ்ட்ராங்காக படுது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 031 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர், ஓகேங்களா. நம்ம வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், அதாவது ஒரு ரிசல்ட்டுக்கு வந்த நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து 6 மணிக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கும் அதே ரிசல்ட்டு வருது, 2 நாளாக தொடர்ந்து வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நாளைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 338 1 மணிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 773 இதுலேயும் 3ஆம் நம்பர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 390 இதுலேயும் 3ஆம் நம்பர் வந்திருக்கு. நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு 3ஆம் நம்பரை வந்து நீங்கள் இந்த 1 மணிக்கும் 6 மணிக்கும் பாஸ் ஆனதுக்கப்புறம் 8 மணிக்கு வந்து நம்பிக்கையாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். 3 நாளுக்கு கரெக்டாக பாஸ் ஆகிருக்குன்பா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு 1ஆம் நம்பர், 8 மணிக்கு 1ஆம் நம்பர். இது பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி பாருங்கள் 0, அதுக்கப்புறம் 6 மணிக்கும் 0, 8 மணிக்கும் 0, 3 ரிசல்ட்லேயுமே பார்த்திங்கன்னா 0 வந்திருக்கு. இது 2ஆம் தேதி பாருங்கள் நம்மளுக்கு 3ஆம் நம்பர் 6 மணிக்கு வந்திருக்கு, 8 மணிக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டுக்கு வந்த நம்பர் வந்து 1 மணிக்கும் 6 மணிக்கும் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு 8 மணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு 4 நாள் கண்டினியூவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ராங்காக. அதாவது இப்போ 3ஆம் நம்பர் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக பட்டால் நம்பிக்கையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நானும் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் 2 செட்லேயும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன், எனக்கும் ஸ்ட்ராங்காக பட்டது. இங்கேயும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தேன், ஒரு நம்பிக்கை இருந்தது 3ஆம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டால் 2 ரிசல்ட்லேயும் வந்த நம்பர் வந்து 3ஆவது 8 மணிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக பட்டால் அதை நம்பிக்கையாக ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 நாள் 4 நாள் வந்து கண்டினியூவாக அந்த மாதிரி கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டிஎரில் முன்னாடி, அதாவது போன மாதம் கூட அவ்வளோவுக்கு வரல, அதுக்கு போன மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ஒரு ரிசல்ட்டுக்கு வந்த நம்பர் பார்த்திங்கன்னா 3 ரிசல்ட்லேயுமே வருது. அந்த மாதிரி வந்தது. அந்த மாதிரி வந்தப்போ தான் நிறையா பேர் வந்து நல்ல ஒரு டியரில் வின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ கிடைக்கிது. இருந்தாலும் ரொம்ப அதிகமாக யாரும் ட்ரை பண்ணிட வேண்டாம். ஆனால் திடீர்னு வரும், திடீர்னு பார்த்திங்கன்னா வராமல் போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்பிக்கையாக உங்கள் கெஸ்ஸிங்கில் இப்போ இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் இருந்த மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தது அப்படின்னா நம்பிக்கையாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா 0 இதில் இல்லை. அதுக்கு முத நாள் பாருங்கள் நம்மளுக்கு 1ஆம் நம்பர் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கோம், 1ஆம் நம்பர் வந்திருக்கு. அதுக்கப்புறமும் 1ஆம் நம்பர் இருக்குது. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் இருக்குது. இந்த மாதிரி 3 கெஸ்ஸிங்லேயுமே 1ஆம் நம்பர் இருந்தால், இந்த மாதிரி 1ஆம் நம்பர் இல்லை 1 மணிக்கும் 6 மணிக்கும் வந்த நம்பர் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 3 கெஸ்ஸிங்லேயும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கேயும் கிடச்சிருக்கு, இங்கேயும் கிடச்சிருக்கு, இங்கேயும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ராங்காக இருக்குது. திரும்பவும் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வந்தாலும் வரலாம். 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 2 இதில் தான் வந்திருக்கு. 3ஆம் நம்பர் இதுலேயும் வந்திருக்குது. வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா.
இந்த மாதிரி ஒரு 3 நாள், அதாவது 1 மணிக்கும் 6 மணிக்கும் கனெக்ட் ஆனால் 8 மணிக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 3 நாள் 4 நாளைக்கு நம்மளுக்கு வின்னிங் அந்த மாதிரி கொடுப்பாங்க. கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது பேட்டர்ன் மாற்றுற வரைக்கும் உங்களுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நாளைக்கு நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையாக ட்ரை பண்ணி பாருங்கள். 8 மணிக்கு உங்களுக்கு 1 மணிக்கும் 6 மணிக்கும் வந்த நம்பர் வந்து 8 மணிக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் அதிகமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா கம்மியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இது ஒரு ட்ரிக்கு. நேற்று சொல்லியிருந்தது இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக 1 மணிக்கும் 6 மணிக்கும் வந்ததுக்கப்புறம் 8 மணிக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக நம்மளும் சிங்கிள் போல் ஏ போலில் வந்து கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி நம்பிக்கையாக ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம். நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரிலன்பா. 3 நாள் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. 4 நாள் இதுக்கு கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. 4 நாள் 5 நாள் கூட வின்னிங் கொடுக்கும். பார்க்கலான்பா எப்படி வருதுன்னு பார்ப்போம். டீரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டினியூவாக அதாவது கொடுப்பாங்க. ஒரு 4 நாள் 5 நாள், அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் இடையில கேப் விட்டு திரும்ப ஒரு 4-5 நாள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து டிஆரில் வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குன்பா. இந்த மாதம் நம்மளுக்கு ஃபேவராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்ததுன்னா நம்மளுக்கு டிஆரில் வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.